பின் வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை வரிசை எதுவென்பது முக்கியமில்லை, உன்னை நினைவூட்டியதால் அவள் முன்னுக்கு வர வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டேன். வரிசை எதுன்னு முக்கியம் இல்லை, பின்னாடி வரிசையில் ஒரு பொண்ணு அப்படியே கடைசியாக தெரிஞ்சுன்னு தெரியாம ஏமா கொஞ்சம் தள்ளுமா அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம துடிச்சிட்டு இருப்போம்ல. அதுக்கு டான்ஸ் வருது வரல அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவள் உன்ன மாதிரி இருந்தாளா, அதனால வரிசை என்னங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஒரு சிம்பிள் ரீசன், பிகாஸ் அவள் உன்ன மாதிரி இருந்தா. அப்போ ஒருத்தவங்களை எவ்வளோ அன்கண்டிஷனலாக லவ் பண்ணா நீ மட்டும் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லாமா, உன்ன மாதிரி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கவிதை. இந்த கவிதையில் தான் ஆரம்பித்தேன். இது மாதிரி நமக்கும் அங்கங்கே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஜாடையில் யாரையாவது பார்த்துன்னு வச்சுக்கோ, நம்மால் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. சில ஹீரோயின்ஸ் எல்லாம் அவங்க ஆரம்பத்துலலாம் நமக்கு பிடிச்சிருக்காது, பட் நம்ம லவ் பண்ண பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்ததுன்னா அந்த ஹீரோயினை நம்ம ரொம்ப லவ் பண்ணுவோம்ல. அப்படி ஹீரோவோ ஹீரோயினோ யாராக இருந்தாலும் உன் ஜாடையில் இருக்காங்கல்ல, அப்போ அவங்க நிஜமாவே வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லா இருப்பா அப்படின்னு தோணியிருக்கா, அதுதான் இந்த கவிதை.